ஹோம்ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு? ம். ஆமா. ஒரு நிமிஷம் செல்லம்மா. எந்த சம் சொல்றா? டிடியாடா? ஒரு நிமிஷம். இல்லஸ்ட்ரேஷன் 9ஆடா? இதுவா செல்லம்? சொல்றாங்களா? இந்த அமௌண்ட்டாடா? டாக்ஸபிள் பேசிக் 50,000 டிஏ ஹெச்ஆர்ஏ 40,000 rent paid 40,000 in on 1/7 2024 there is an increment in the செல்லம் இங்க பாருடா ஒரு இன்கிரிமெண்ட் பேசிக் சேலரியில பண்றான். பூனேல rent paid in Pune. செல்லம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குல்ல குட்டி, இது ஆம், 36/2024 இங்க பாரு 1/7 இருந்து இன்கிரிமெண்ட் பண்ணிட்டான்டா பேசிக் சேலரியில. அதனால 1/4 இருந்து 36 வரைக்கும் அந்த கால்குலேஷன் 3 மாசத்துக்கு மட்டும். ஏப்ரல் மே ஜூன். So 40,000 into 3 1,20,000. இங்கேயும் அதே தான் 40,000 into 3 1,20,000. 40,000 into 3 1,20,000. வேற ஏதாவது டவுட்டாடா? ஓகேடா. ஆமாடா செல்மா, இப்ப இதுல வந்து உங்களோட பேசிக் salary வந்து 50,000 plus 20,000 into 3 மாசத்துக்கு மட்டும். அப்புறம் பேசிக் salary வந்து இந்த கிரைட்டீரியால 60,000 ஆயிடும். 50 plus 10 1/7 இருந்து 60,000 ஆயிடும்ல. So 60,000 plus 20,000 into 3. ஓகேவா? அப்புறம் இதுல வந்து ஆம், 1/1க்கு முன்னாடி வரைக்கும் சொல்லுமா, 1/1க்கு அப்புறம் அவன் பிளாட்டே ஓன் பண்ணிட்டான். அப்ப அந்த ஹெச்ஆர்ஏ கான்செப்டே வராது. அப்போ ஆக்சுவல் அமௌண்ட் 50% ஆஃப் salary வந்து 60,000 பிளஸ் ஹெச்ஆர்ஏ தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கானா இல்ல 20,000 into 3. See இந்த சர்க்கம்ஸ்டான்சஸும் இந்த சர்க்கம்ஸ்டான்சஸும் சேமா இருக்கும்டா. அதாவது சினாரியோ 2க்கும் 3க்கும் சேமா இருக்கும். சினாரியோ 4 கிடையாது. ஏன்னா ஹெச்ஆர்ஏ கிடையாது. ஏன்னா இஸ் பர்ச்சேசிங் இஸ் ஓன் ஃபிளாட்.
சினாரியோ ஒன்ல வந்து there is இந்த ஒன் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் இது ரெண்டும் ஒண்ணு. இந்த ஒன் there is இந்த பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல தான் 3 மாசத்துக்கு மட்டும் இருக்கும். புரியுதா செல்லம்? சொல்றா கண்ணா, வேற ஏதாவது டவுட்ரா? வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல டவுட்டா? காஸ்ட் இஸ் ஓகே. சிவானி, இன்னைக்கு நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் பார்க்கலாம். இப்போ ஷிவானி, இது ஆல்ரெடி வந்து நீங்க 12th ஸ்டாண்டர்ட் புக் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டா அதோட பேஜ் நம்பர்ஸ், காமர்ஸ் புக்கோடது. கோ த்ரூ பண்ணுங்க. 12th புக்கோடதே இங்க அலைன் ஆகுறது ஆல்மோஸ்ட். இப்போ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஆக்சுவலா என்னன்னா செக், ப்ராமிசரி நோட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதெல்லாம் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்றாங்க. இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அப்புறம் ஆம்பிக்வஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேபிள் ஆன் டிமாண்ட், இன்கோட்டட் ஸ்டாம்ப்டு இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியாலே ப்ராசஸ் பண்ணி ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருந்து இந்தியாலே எல்லா விஷயமும் நடந்ததுன்னா இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது எக்ஸாம்பிள் என்னன்னா நம்மளோட செக், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செக், சென்னையோடது, அந்த மாதிரி பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இங்கே ப்ராசஸ் பண்றது, ப்ராமிசரி நோட் எல்லாமே இங்க. ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ராமிசரி நோட், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக்ஸ் நாட் ட்ரான், மேட் ஆர் பேபிள். அதாவது இதுதான் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். காமிக்கிறேன். இந்தியா நாட் ட்ரான் இன் இந்தியா, ஓகேவா, பட் பே நாட் ட்ரான், செக்ஸ் நாட் ட்ரான், மேட் ஆர் மேட் பேபிள் இன் இந்தியா. ஃபாரின் ஆ ஆ கரெக்ட், கரெக்ட்ரா, அதுதான் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். Gibarchalam, imagine John, a resident of India, holds a check that was drawn by a bank in United States and payable in New York. புரியுதா கண்ணா? இதுதான் வந்து எக்ஸாம்பிள். இப்போ ஆம்பிக்வஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்னா எது எப்படின்னா, சி அது ஒரு ப்ராமிசரி நோட்டரா இருக்கலாம், இல்ல பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா இருக்கலாம். சி அத நீங்க வந்து ப்ராமிசரி நோட்டா ட்ரீட் பண்ணிக்கலாம்டா, இல்ல பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா ட்ரீட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஆம்பிக்வஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். Ambiguous instrument. Okay. Instruments payable on demand. Instruments payable on demand na a promissory note, a bills of exchange in which no time for payment is specified. Time specify பண்ணலடா. ஓகேவா? டைமே ஸ்பெசிஃபை பண்ணலனா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேபிள் ஆன் டிமாண்ட்னு சொல்லுவாங்க.
In court stamped instruments என்ன அர்த்தம்னா இட்ஸ் a negotiable instruments that is signed and stamped but incomplete இருக்கிறது. அதாவது இன்கம்ப்ளீட்னா என்ன அர்த்தம்னா டேட் போடாம அமௌண்ட் எழுதாம இல்ல என்ன அப்புறம் வந்து சிக்னேச்சரே இல்லாம அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இன்கோர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப யார் ஒருத்தவங்க வந்து ஆம், இப்போ அப்பாவோட செக்கை நீங்க பேங்க்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பா சைன் போட்டிருக்கணும்ல. அப்பா வந்து சைன் போட்டு கொடுத்துட்டாரு. ஆனா டேட் போடல. அப்போ உங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க டேட் போடலாம். அந்த ஒரு ரூல் இருக்கு. They hold the holder prima facie authority to complete it as a negotiable. Prima facie authority னா authority to complete the instrument. அப்பா வந்து நீங்க டேட் போடலாம். வேர்ட்ஸ் அமௌண்ட் செக் பார்த்துருக்கீங்களா கண்ணா? போய் போட்டிருக்கீங்களா பேங்க்லலாம்? அக்கவுண்ட் இருக்கா உங்களுக்கு? நீங்க என்ன பண்றீங்க? அடுத்த வாரம் ஒரு பேங்க்குக்கு போறீங்க. போயிட்டு நான் சொல்றதெல்லாம் வாங்கின்னு வரணும். இதெல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அங்கேருந்து எடுத்துலாம். வித்ராவல் ஸ்லிப் கண்டிப்பா பண்ணணும் சிவானி. யூ ஹேவ் டு டூ இட். வித்ராவல் ஸ்லிப், டிமாண்ட் டிராஃப்ட் ஸ்லிப். வித்ராவல் ஸ்லிப், டிமாண்ட் டிராஃப்ட் டிடி ஸ்லிப், ஃபில் பண்ற ஸ்லிப் அண்ட் கேஷ் டெபாசிட் ஸ்லிப். செல்லம் அந்த மாதிரி இதுன்னு எடுத்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ வித்ராவல் ஸ்லிப்பு, கேஷ் அசௌண்ட், டிவி இது போய் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்தால் எங்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடணும். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லுவேன். ஓகே ரைட். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி இப்போ நீங்கள் அப்பாவோட செக் நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி செக்கு அப்பா சைன் போட்டு சைன் போடாமல் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, சைன் போட்டு கொடுத்துட்டாங்கடா. அப்போ சைன் போட்டு ஒன்றுமே டீட்டெயில் ஃபில் பண்ணாத இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் இன்கோர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. பட் if the holder is given the prima facie authority to complete the rest of the details, then the instrument gets completed. ஓகேவா செல்லம்? அதான் வந்து சொல்றாங்க. இன்கேட் ஸ்டாம்ப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்கோர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு இருக்கு. someone signs a blank check and delivers to other person. அப்பா வந்து blank செக்கை உங்ககிட்ட கொடுத்துறாங்க. நீங்க வந்து டேட் எல்லாம் ஃபில் பண்ணி எல்லாம் பண்ணி வேலிட் செக்கா பண்றீங்க. அப்போனா அப்பா தான் அந்த அமௌண்ட் எடுத்துக்க முடியும். would be liable to pay the check. புரியுதா? இன்கோர்ட் ஸ்டாம்ப்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது வந்து சைன் ஆயிருக்கு, ஸ்டாம்ப் ஆயிருக்கு, பட் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. பட் இன்கோர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அர்த்தம்னா எல்லாமே இன்கம்ப்ளீட்டா இருக்கு. சைனும் இல்ல. ஆமா ஆமா, சைனும் இல்ல, உண்மையில அந்த மாதிரி. சரியா? So when person sign delivers to stamped in accordance with the law relating to negotiation for the time being force wholly blank gives prima facie authority as a case. இதோ வளவலன்னு சொல்லியிருக்காங்க. நான் பிட் பிட்டா இங்க கொடுத்துருக்கேன். பாருங்க செல்லம், படிங்க. அதான் டவுட்னா கேளுங்க. இன்கோர்ட் ஸ்டாம்ப்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது இட்ஸ் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சைன்டு ஸ்டாம்ப்டு பட் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இப்போ அப்பாவோட செக்கை நீங்க அப்டேட் பண்றீங்கல்ல, அது அத்தாரிட்டி டு கம்ப்ளீட் இருக்கு. அதான் இன்கோர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கோர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். சரியா? லயபிலிட்டி அதான் அங்கேயே ரிப்பீட் பண்றேன். பர்சன் ஹூ சைன் த இன்கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இஸ் liable on the complete instrument to any holder in due course, meaning someone who takes the instrument in good faith. அதாவது ப்ராப்பரா பண்ணா பிரச்சனை இல்லடா, ப்ராப்பரா பண்ணலைன்னா கேஸ் போடுவாங்க. உங்க மேல அப்பா. who are the parties to the instrument? யாரெல்லாம் பார்ட்டி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருக்கண்ணா, நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். நான் உங்களுக்கு கூட்ஸ் செல் பண்ணிருக்கேன். சரியா?
நீங்க ஒரு மாசம் கழிச்சு பே பண்றேன்னு சொல்றீங்க. எனக்கு இப்ப பைசா தேவை. நான் உங்ககிட்ட சொல்றேன், "ஷிவானி எனக்கு ஒரு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி குடுத்துருங்க." அதாவது இந்த மாதிரி நீங்க ஒரு மாசம் கழிச்சு பைசா குடுக்குற மாரி சொல்லிடுங்க. அத வச்சு நான் பைசா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். பேங்க்ல. அப்ப நான் எப்ப பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதி குடுக்கணும்னு சொல்றேனோ, நான் டிராயர் ஆயிடுறேன். நீங்க டிராயி ஆயிடுவீங்க. ஏன்னா நீங்க தான் பே பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து சரி நீ பே பண்றேன்னு சொல்றத அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட்டா? ஸோ நான் டிராயர், மேக்கர் ஆஃப் த ப்ராமிசரி நோட் நான் தான். டிராயர். ஹூ இஸ் அக்ரீயிங் டு பே இஸ் கால்ட் அஸ் டிராயி. சரியா கண்ணா? இப்போ நீங்க வந்து சைன் போட்டு குடுத்துட்டீங்க கண்ணா. ஓகேவா? ஆ டிராயி ஆஃப் தி பில் வந்து சைன் போட்டு எல்லாம் குடுத்துட்டாங்க. என்கிட்ட குடுத்துட்டீங்க. ஆ இது பண்ணி குடுத்துட்டீங்க. இப்ப நானும் இல்ல ஆன் பிஹாஃப் ஆஃப் மை செல்ஃப் வேற யாரோ நான் இருந்தது டிராயர். எனக்கு பதிலா யாராவது ஒருத்தர் பண்ணினாங்கன்னா, சைன் போட்டாங்கன்னா, அதர் இஸ் அக்ரி பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பேர் அக்செப்டர். அக்செப்டர். ஓகேவா? ம். அப்புறம் ஒரு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச வந்து டிஸோனர் ஆயிடுச்சுடா. நீங்க பே பண்ணல. இன்னொரு தேர்ட் பார்ட்டி நீங்க இல்லாம உங்க ஃப்ரெண்ட் சரி ஷிவானிக்கு பதிலா நான் பே பண்றேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க பில்ல. அந்த டிஸானர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பில் அக்செப்ட் பண்றாங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா அக்செப்டன்ஸ் அக்செப்டர் ஃபார் ஹானர். ஆ பேய் யாரு ஹூ பேஸ் த மணி. ஓகே த பேய் the holder of a promisor note or a bills of exchange or check is any person entitles in own name to the possession and recover the amount due. ஒரு ப்ராமிசரி நோட்டோட ஹோல்டரோ இல்ல பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ is any person entitled in his own name to the possession or and to receive or recover the amount due from the parties. ஒரு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒரு செக் லாஸ்டோ டெஸ்ட்ராய் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஹோல்டர் இஸ் த பர்சன் ஸோ entitled at the time of such loss or destruction. அப்படின்னா யாரு ஹோல்டர் யாருன்னு சொல்லுங்க. கரெக்ட் புரியுதா? இப்ப பாருக்கண்ணா இந்த கேஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி தரேன்டா. பிரஜா கிஷோர் தீக்ஷித் அண்ட் பூர்ணா சந்திர பண்டா இதுல வந்து என்டோசி ஹோல்டரா இருக்காங்க. he can become an endorsee before the amount mentioned in the promisor becomes pay. இல்ல இதுல சரியா செம்ம வெயில்ரா குளுதுதுடா. மழையாங்க? ஐயோ ராமா. இங்க பாரு செல்லம் ஏ வந்து பிக்கு கூட் செல் பண்றான்டா. பி என்ன பண்றான் ஒரு ப்ராமிசரி நோட் சைன் போட்டு ஒரு மாசம் கழிச்சு கொடுக்குறான்றான். ஆனா என்ன ஆயிடுதுன்னா ஏ கொடுத்த கூட்ஸ்லாம் டிஃபெக்டிவா இருந்தால பி வந்து பில்ஸ் பே பண்ண மாட்டேன்றான். ஏ என்ன பண்ணிட்டான் இவனை நம்பி அந்த ஏவோட ஏ கொடுக்க வேண்டிய பைசா வந்து ஏ வந்து அவனோட அந்த ப்ராமிசரி நோட்டை சீக்கு என்டோஸ் பண்ணிடுறான். In this case B's defense is of no value. C is a holder in due course. அதாவது இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல C holder in due course ன்னு சொல்றாங்க. இந்த holder in due courseக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? ஹோல்டருக்கு எக்ஸாம்பிள் வந்து the holder of a promissory note or bills of exchange or check is in any person entitled. Yet to receive.
ஹோல்டருக்கு எக்ஸாம்பிள் இந்த அஞ்சனேயா vs நாகப்பால கேஸ் குடுக்கல. பட் அதோட தீர்ப்பு மட்டும் குடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கண்ணா, இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒருத்தர் பொசஷன் வச்சிருக்காங்க. அதாவது ஆஹ், இது மட்டும் மேலோட்டமா தெரிஞ்சுக்கூடா. ஒரு ப்ராமிசரி நோட்டோட ஹோல்டரோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ is a person entitled in his own name to the possession and receive or recover the amount due thereon from the parties. பில்லோ செக்கோ டெஸ்ட்ராய் ஆயிடுத்துன்னா holder is the person entitled at the time of such laws. தொலைஞ்சிருச்சுன்னா ரெஸ்பான்சிபிள். அதுதான் சொல்றாங்கடா. ஹோல்டர் அண்ட் டியூக்கர்ஸ்னா யாருன்னா, இப்ப வந்து நான் உங்களுக்கு டிராயர்டா, நீ எனக்கு டிராயி, இப்படிதான் அக்ரிமெண்ட் போச்சு. ஆனா திடீர்னு என்னோட கூட்ஸ் உனக்கு சாட்டிஸ்ஃபைட் அல்ல, நீ சொல்ற நான் உனக்கு வந்து பேமெண்ட் பண்ண மாட்டேன் மேம், உங்களுக்கு பேமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ற. அப்ப என்ன ஆயிட்டது, நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வந்து வேற ஒரு பர்சனுக்கு சிவாக்கு வந்து என்டோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ப சிவா வில் பி ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். புரியுதாடா? அதுதான் சொல்றாங்க. பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ்ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பேங்க் பேமெண்ட் பண்றாங்க, ஓகே, குட் ஃபைட்ல பேமெண்ட் பண்றாங்க. He is not entitled to receive the payment. பேமெண்ட் இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட அப்படியே தானே. ஆமா, அதாவது ஜான் வந்து சாராக்கு 500 ரூபாய் கொடுக்கணும்டா. அவன் செக்க ரைட்ஸ் செக் ஆன் டியூ டேட் போட்டு கொடுத்துட்றான். சாரா வந்து இஃப் சாரா டெபாசிட்ஸ் டியூ டேட்க்கு அப்புறம் எழுந்தான்னா அது பேர் என்ன, பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ். புரியுதாடா? பண்ணும்போது ஆமா, இட்ஸ் கன்சிடர்ஸ் பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ். as long as she took the check in good faith and without knowing of any issues with it. புரியுதா? ஜான் சாராக்கு கொடுக்கணும். ஜான் ஓ சாரா அண்ட் ஜான் ஒரு செக் போட்டு கொடுக்குறாரு டியூ டேட் போட்டு. சாரா வந்து பேங்க்ல டியூ டேட்டுக்கு அப்புறம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ்னு. இந்த எக்ஸாம்பிள் வச்சு இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்றா. இது ரொம்ப வளவளன்னு எழுதியிருக்காங்க. அதனால இது இங்க இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து will be helpful to understand the concept here. ஓகேவா? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டைப்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஹோல்டர். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னு சொல்லிடுறேங்கண்ணா, நான் மீனிங் சொல்றேன். நான் உங்களுக்கு வந்து கூட்ஸ் கொடுக்குறேன், நீங்க எனக்கு பே பண்றேன்ட்டு ஒரு மாசம் கழிச்சு சொல்றீங்க. அப்போ ஒரு ப்ராமிசரி நோட் வந்து எழுதுங்க, ஒரு ஆர்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுக்க சொல்றேன் உங்களை. நீங்களும் எழுதி இந்த மாதிரி பே பண்ணிடுறேன்னு சொல்லிடுறீங்க. இப்ப நான் டிராயர், நீங்க டிராயி. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் அந்த ஸ்டிப்லேட் டேட்ல பண்ணிடுறேன் மேம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒருவேளை நான் என்ன சொல்றேன், சரி ஓகே, ஆமா ஸ்டிப்புலேட் டேட்ல பண்ணிடுறேன்னு சொல்லிடுறீங்களா, அது ஓகே.
இப்போ இந்த கல்கட்டா ஹைகோர்ட் அண்ட் சின்ஹா வர்சஸ் பிது விஷால என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எசென்ஷியல் கேரக்டர் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்றது ஒரு ஆர்டர் டு அக்செப்ட் சம்திங். ஓகேவா? நெட் கரெக்டா இருக்கேடா எனக்கு. ஆர்டர் டு அக்செப்ட் ஆர் பே த அக்செப்டர். பே அந்த அக்செப்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். சி ஒரு டிராயர் ஒரு ப்ராமிசரி நோட் என்ட்ரி ஆகணும். அதுல டிராயர் வந்து சைன் போடணும். டிராயி வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? டிராயியும் அக்செப்டரும் ஒருத்தர் தான். ஓகேவா? சப்போஸ் இது ரெண்டுமே நடக்கலைன்னா அது பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சே இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்றது வந்து அது இதுதான் மீனிங். இது எக்ஸாம்பிள் வச்சு சொல்றான். ஒரு பேங்கர்ஸ் டிராஃப்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், டிமாண்ட் டிராஃப்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். புரியுதா கண்ணா? அது டைப்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ் வரும்போது ரெண்டு இருக்குடா, ஜெனரல் அக்செப்டன்ஸ், குவாலிஃபைட். ஜெனரல்ன்றது அக்செப்டன்ஸ் இஸ் டு பி when the drawee accepts the bills without qualification. ஒரு குவாலிஃபிகேஷனே இல்லாம ஒரு பெரிய ஆம், ஆம், என்ன சொல்றது, ஒரு கிளீனான இந்த மாதிரிடா. இஃப் சம்மன் ஆஃபர்ஸ் டு செல் அ கார் ஃபார் $10,000 அண்ட் யூ சே அக்செப்ட். நான் சும்மா ஓரலா சொல்றது ஜெனரல் அக்செப்டன்ஸ். கரெக்டா? ஒரு அக்ரிமெண்டே இல்லாம இருக்குது ஜெனரல் அக்செப்டன்ஸா. குவாலிஃபைட் அக்செப்டன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, ஐ ஆஃபர் டு செல் அ கார் ஃபார் 10,000 யூ சே அக்செப்ட் பட் ஒன்லி இஃப் யூ இன்க்ளூட் த வின்டர் டயர்ஸ். இட்ஸ் அ குவாலிஃபைட் அக்செப்டன்ஸ். அதுல ஒரு கண்டிஷன்ஸ் போடுறது. இந்த கிளாஸ் இதுவாக இதை நீ அக்செப்ட் பண்ணிட்டாதான் நான் வந்து உங்களோட பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றது குவாலிஃபைட் அக்செப்டன்ஸ். புரியுதாடா? இஃப் தேர் இஸ் அ கண்டிஷன் ஆர் அ ஸ்டிப்புலேஷன் ஆர் அன் அடிஷன் மேட் டு த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இட் இஸ் கால்ட் அஸ் குவாலிஃபைட் அக்செப்டன்ஸ். ஓகே. ஹோல்ட் அண்ட் டியூ கோர்ஸ் உனக்கு புரிஞ்சு தெரியலடா. இப்ப நீ நானே என்டர் பண்றோம். நீங்க நம்ம ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிட்டோம். ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் நான் கொடுத்த கூட்ஸ் வந்து டிஃபெக்டிவா இருக்கு, நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இந்த மீன் டைம் நான் என்ன பண்றேன், என்னோட அந்த ப்ராமிசரி நோட்டை சிவாக்கு என்டோஸ் பண்ணிடுறேன். அப்ப சிவா இஸ் ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ். புரியுதா செல்லம்? அவ்வளவுதான். சிவானி இது ஜஸ்ட் நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க கண்ணா, இது ரொம்ப ஹை லெவலா இருக்கும். ஆ, ஆப்ஜெக்ட் ஸ்கோப் அண்ட் அப்ளிகபிலிட்டி ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ஸ். So, the primary objective of Negotiable Instrument Act 1881 is to regulate and facilitate the use of negotiable instrument. சிவானி நான் இன்னைக்கு ஒரு 12:15 வரைக்கும் எடுக்கிறேன்டா. ஓகேவா? நான் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு டைரக்ட் டாக்ஸேஷன் தானே செல்லம்? பர்குசைட்ஸ்க்கு ஒரு ரெக்கார்டிங் அனுப்பிச்சு விடுறேன், நீங்க பாருங்க. ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் கோத்ரூ பண்ணுங்க. சம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சாடா? டிடிஓ ப்ராப்ளம்ஸ் எல்லாம்? சரி, இன்னைக்கு போட்டுடுங்க. நான் பர்குசைட்ஸ் அனுப்பிச்சு விடுறேன், ரெக்கார்டிங் பாருங்க. சரியா? நாளைக்கு வந்து எப்படி டைம் பார்த்துட்டு டிடிஓ முடிஞ்சா உட்காந்துக்கிறேன் நான். ஓகே. த பிரைமரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ஸோட பிரைமரி இதுவே என்ன தெரியுமாடா? இந்த ப்ராமிசரி நோட்டு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணணும். ஃப்ரீ டிரான்ஸ்ஃபரபிலிட்டி இருக்கணும், லீகல் ரெக்கக்னிஷன் இருக்கணும், ஸ்பீடி அண்ட் எஃபிஷியன்சி இருக்கணும் அங்க ஆப்ஜெக்ட்ஸ். எங்கெல்லாம் நான் போல்டு கொடுத்துருக்கேனோ அதை மட்டும் நல்லா எழுதினா போதும். ஓகேவா? இதோட ஸ்கோப் என்ன தெரியுமா கண்ணா? இது இண்டிவிஜுவல்ஸ்க்கு அப்ளை ஆகுது. செக் இண்டிவிஜுவல் அப்ளை பண்ணலாம், பேங்க்கும் யூஸ் பண்ணலாம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனும் பண்ணலாம், கார்பரேஷன்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். இதுல 4 விஷயமான ப்ரொவிஷன்ஸ் கவர் பண்ணிருக்காங்க. என்டோஸ்மெண்ட். என்டோஸ்மெண்ட்னா என்ன? நான் என்னோட ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு நான் அசைன் பண்றது என்டோஸ்மெண்ட். நெகோசியேஷன்னா என்ன? இது பண்றது. இது இது வந்து த்ரூ ஆகுமா இல்லையான்றது. டிஸ்சார்ஜ்னா என்ன? அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் த செக் கரெக்டான டைமுக்கு போட்டு பைசா வாங்கிக்கிறது ஃபுல்ஃபில்மெண்ட், டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. டிஸ்ஆனர்னா நான் ஒருவேளை செக் போட்டதுக்கு அவங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லாம போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? டிஸ்ஆனர். அது ஜென்யூன் ரீசன் சம்டைம்ஸ் டிஸ்ஆனர் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன எப்படிலாம் ட்ரீட் பண்ணணுன்றத நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் ப்ரொவிஷன்ஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க கண்ணா. அதே மாதிரி இதுல நிறைய தில்லுமுல்லு வேலைலாம் நடக்கும்லடா, கிரிமினல். அந்த லயபிலிட்டிலாம் என்ன அப்படின்னு சொல்றதுதான் ஸ்கோப் ஆஃப் தி ஆக்ட். அப்ளிகபிலிட்டி என்ன சொல்றாங்கன்னா, இட் அப்ளைஸ் ஹோல் ஆஃப் இந்தியா. இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்.
இட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு போத் சிவில் அண்ட் கிரிமினல் லைபிலிட்டிஸ். புரியுதா? ஒரே நிமிஷம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் வந்து எக்ஸாஸ்டிவ் கிடையாது. ஓகே, see when it provides a comprehensive legal framework, certain aspects are governed by 4 customary trade practices, contract law, banking regulations, other laws. Customary trade practices na commercial customers may supplement the provisions of the act. Contract law na fraud எப்படி நடக்கிறது, misrepresentations, ஓகேவா, அந்த மாதிரி. பேங்கிங் ரெகுலேஷன்ஸ்ல அதாவது ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இன்டர்வென்ட் பண்ணி கொஞ்சம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்ட்ரீம்லைன் பண்றாங்க. இதுலயே வந்து ஃபோர்ஜரி ஃப்ராட் எல்லாம் இந்தியன் பீனல் கோட் பண்றது. அப்பனா என்ன அர்த்தம்னா நெகோஷியபிள் செக் ரிலேட்டடா இருக்கிற எல்லா ஃப்ராட் தனத்துல ப்ரொவிஷன்ஸும் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல கவர் ஆகிறதுனா இல்ல. இதை தவிர 3 ஆக்ட் வருதுடா. கமர்ஷியல் கஸ்டம்ஸ் வருது, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வருது, ஆர்பிஐ கைட்லைன் வருது, இந்தியன் பீனல் கோடு பிளஸ் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்த்தாதான் செக்கோட கரெக்டா ஃபெசிலிட்டேஷன், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கரெக்டான ஃபெசிலிட்டேஷன், அதுல ஃபோர்ஜரி ஃப்ராட் இதெல்லாம் நடக்கிற எல்லா ப்ரொவிஷனும் இங்கேயும் கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? Negotiable Instrument Act na enna? What do you mean by negotiable instruments? Negotiable instruments are nothing but the definitions, sorry, or the documents which evidence a contractual right to claim the payment. ஆமா, negotiable instrument acts na வந்து that evidence is a contractual right. ஓகேவா? negotiability அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிரான்ஸ்ஃபரபிலிட்டிக்கும் நெகோஷியபிலிட்டிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குக்கண்ணா. அதாவது வந்து ஒரு ஃபண்ட ஒரு பர்சன் டு இன்னொரு பர்சன் மாத்துறது, ஒரு ஃபண்ட ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாத்துறது, ஓகேவா கண்ணா? அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னா அது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமா தான் நடக்க முடியும் அப்படின்றது தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். Negotiable instrument acts are those documents which are used to transfer the money between designated persons. அது ஒரு ப்ராமிஸா இருக்கலாம், இல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம், இல்ல ஒரு அசைன்மெண்ட். இந்த பீரியட் ஆஃப் டைம்ல இது நடக்கணும், இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் நடக்கணும்னு சொல்றது தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். புரியுதா கண்ணா? ஆ இல்ல 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 நீங்க போங்க. ஐ வாண்ட் யூ டு கோ டு பேங்க் அண்ட் டூ இட். அந்த எக்ஸ்போஷர் இருக்கணும் சிவானி. சிவானி அந்த எக்ஸ்போஷர்லாம் வெளில எடுத்துட்டு வரணும் நீங்க. இல்லனா இன்டர்ன்ஷிப்லாம் போகும்போது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். ஐ அம் டெல்லிங் யூ. You have to go to bank, you have to talk to them, you have to understand what are the things happening there. ஃபர்ஸ்ட் இப்ப டிடி நான் எடுத்துக்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு நம்மளுக்கு நிறைய வருது. You should know about mutual funds. ஓகே, அதெல்லாம் இருக்கு. அதனால you should start interacting with people. இல்லனா இன்டர்ன்ஷிப்ல ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். மார்க்கிங் கடைசியா போட்டுருவாங்க நம்மளுக்கு. ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க, ஏன் உங்களுக்கு ஜென்ரலா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறதுன்னு சொல்லிட்டு இன்டர்ன்ஷிப் வில் பி வெரி டிஃபிகல்ட். நீங்க பேங்க்குக்கு போறீங்க, நீங்க தான் எடுத்துட்டு வரீங்க. ஓகே, you are going to bank, you are talking to them, get it, you are coming back, show it to me. நான் அதில் என்ன பண்ண சொல்லுவேன். அப்புறம் again I will give one more work and one day post office போகணும். சரியா? அந்த மாதிரி I will give you அந்த மாதிரி work because this is all aligned with your CMA. see internshipல auditor office போகும்போது உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சானா ஈஸியா இருக்கும். இல்லனா திரு 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 திருன்னு நம்ம முழிக்கிற மாதிரி ஆயிடும். எல்லாரும் பண்ணுவாங்க, நீங்க பண்ணவே இல்லைன்னா இட் வில் கிரியேட் அ சார்ட் ஆஃப் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆயிடும். அதனால யூ ஷுட் ஸ்டார்ட் மூவிங் அவுட் அட் அ கரெக்ட் பிளேசஸ், நாட் அட் ஆல் பிளேசஸ். பேங்க் போங்க, அண்டர்ஸ்டாண்ட். அதுக்காக எல்லாருக்கிட்டையும் லைக் ரெலவெண்ட் பீப்புள் கிட்ட பேசுங்க. யூ ஷுட் டாக் ஒன்லி டு த ரெலவெண்ட் பீப்புள் ஹூ பேசிக்லி கிவ்ஸ் யூ ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன். அன்னெசரியா டோன்ட் கெட் இன் டு அன்னெசரி கம்யூனிகேஷன். அந்த மாதிரி பீப்புள்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி பீப்புள் கிட்டலாம் எங்கேஜ் பண்ணிக்காதீங்க. தேவையில்லாம வம்பு, அவங்கள பத்தி பேசுறது அதெல்லாம் பண்ணிக்காதீங்க. டாக் டு ரிலவெண்ட் பீப்புள், டாக் டு டிசக்னேட்டட் பீப்புள். சரியா? அந்த பீப்புள் இது எப்படி உங்களுக்கு பேங்க்லயே நான் சொல்லுவாங்க. இது எப்படி சும்மா நீங்க ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா,
மாசம் மாசம் ஃபோர்ட்நைட்லி போய் ஒரு 600 ரூபாய் போட்டு வாங்க. அப்புறம் there is a concept called as mutual fund நம்மளதுல. Stage 1 level. அத பத்தி I will ask you to go to bank again. So you should know all these things. If you don't know all these things, you will be no உங்களுக்கு அங்க போய் என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னே தெரியாம போயிடும் இன்டர்ன்ஷிப்ல. யூ ஹேவ் டு பில்ட் சம். ஆனா ரிலவென்ட் பீப்புள் கிட்ட மட்டும் தான் பேசணும். இந்த அன்னெசரியா வம்படிக்கிறவங்க, தேவையில்லாம நம்ம டிமோட்டிவேட் பண்றவங்க, இந்த வந்து என்ன சொல்றது கதை அளக்கிறவங்க அவங்க கிட்டலாம் பேசக்கூடாது. டாக் டு ரிலவென்ட் பீப்புள், கெட் ரிலவென்ட் இன்ஃபர்மேஷன், ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன், ட்ரை டு லிங்க் ஆல் யுவர் தோஸ் இன்ஃபர்மேஷன் வித் யோர் சிடபிள்யூ. சரியா? தட்ஸ் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் டே யூ ஷுட் கோ டு அண்ணாஸ் ஷாப், அண்டர்ஸ்டாண்ட் அண்ணாவோட பில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதெல்லாம் நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. யூ ஹேவ் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ். நான் சும்மா வந்து புக்கே உட்காந்து பார்த்துன்னே இருக்கிறது முடிச்சு முடிச்சு அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. சரியா? ஆமா. அப்புறம் இன்னிலேருந்து சிவானி படிக்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்லி ரீடிங் மட்டும் 8 ஹவர்ஸ் இருக்கணும் சிவானி. உங்களோட ரைட்டிங்லாம் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. நைட் உட்காந்து படிக்கிறீங்க, ஸ்ட்ரெச் பண்றீங்க. ஓகே ஃபைன். படிச்சுட்டு காத்தால வேணா லேட்டா எழுந்துக்கோங்க. பாருங்க எப்படின்னு பார்த்துக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க. ஆனா உங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, வீடு சூழ்நிலை எல்லாமே பார்த்துட்டு பட் யூ ஹேவ் டு ரீடிங் மட்டும் 8 ஹவர்ஸ் இருக்கணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ it must be in writing, it should be signed by the maker, there must be a promise or order to pay. இப்ப அம்மா கிளம்பிட்டாங்களா? சரி, இப்ப நான் இப்படிதான் முடிச்சிருவேன். நீங்க வேணா அம்மா கூட வேணா சேர்ந்து போங்க, போயிட்டு அப்படி ரிட்டர்ன் ஆகுங்க. இப்ப தனியா போறது ஸ்டேஷனா இருந்தா அம்மா கூட போங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு கோ அலோன், கெட் த திங்ஸ் டன், டாக் ஒன்லி டு த ரைட் பீப்புள். நான் நிறைய தேவையில்லாதெல்லாம் இருக்கும்டா, வள வள வளன்னு பேசுவாங்க, அவங்க கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்க வேணாம். அந்த பேங்கிங் பீப்புள்லாம் இருக்காங்களா அவங்க கொஞ்சம் ரிலவெண்டா பேசுவாங்க, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல இல்ல மேம், எங்க இருந்தாலும் கொடுப்பாங்க, எங்க வேணாலும் கொடுப்பாங்க. ஃபார்மேட் தான் வேணும். இல்ல இல்ல எந்த ஆ இல்ல இல்ல மேம், அந்த ஃபார்மேட் மட்டும்தான். ஃபார்மேட் டிடி, அதாவது கேஷ் வித்ட்ரால் அவளே எடுக்க சொல்லுங்க, நீங்க கொடுத்துறாதீங்க. அவளே கேட்டு அவளே எடுக்கணும். ஓகேவா? ஓகேம்மா. இது மட்டும் முடிச்சிடறேன் சிவானி. இட் மஸ்ட் பி இன் ரைட்டிங், இட் ஷுட் பி சைன் பை த மேக்கர் ஆர் ட்ராயர். ப்ராமிஸ் இருக்கணும் கண்ணா, அதாவது ட்ராயர் சைன் போட்டிருக்கணும். நீங்க ட்ராய் வந்து ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னா தான் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சே போனோம். நான் பண்றேன் பண்ண மாட்டேன் வழ குழலாம் பண்ணக்கூடாது. அதாவது ஆ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சே அந்த இதுக்கே போக கூடாதுடா. ஓகேவா? அப்புறம் வந்து ஒரு கரெக்டா ஸ்பெசிஃபை பண்ணோம், இந்த டைம்க்குள்ள நான் பே பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த டைம்க்குள்ள பே பண்ணிடுறேன், இந்த டைம்க்குள்ள நான் பே பண்ணலன்னா இன்ட்ரெஸ்ட் நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு ட்ராய் கிளியரா சொல்லணும். ஓகேவாடா? அதாவது என்டோஸ்மெண்ட் டியர் மியர் டெலிவரினா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் சொன்னேன்ல, நான் ட்ராயர் வந்து என்டோஸ் கூட பண்ணலாம், சிவாக்கு கூட என்டோஸ் பண்ணலாம். நீ அந்த பைசாவை சிவானி கிட்டே வாங்கிங்கிற அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னு சிவானி என்கிட்டயே கொடுத்துடலாம். எய்தர் இட் கேன் பி கிவன் டு மீ ஆர் இட் கேன் பி கிவன் டு சிவா. ஓகேவா? இதுதான் செல்லுமா. ஸோ டெஃபினிஷன்ஸ் இங்க வந்து செக்ஷன்ஸ் கரெக்ட் படிங்க செல்லம், கரெக்டா படிங்க, கரெக்டா எழுதுங்க. தெரியலன்னா தப்பா எழுதிடாதீங்க, மொத்தமா அடிச்சிருவாங்க. நம்ம பிகாம் மாதிரிலாம் கிடையாது. இன்னொன்னு பாயிண்ட்ஸா நிறைய எழுதுங்க. இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டை நல்லா எழுதுங்க. பாயிண்டா எழுதணும். அண்ட் ரொம்ப வளவளலாம் எழுத வேணாம். இப்போ நம்ம நீங்க பிகாம்ல எப்படி எழுதிருக்கீங்கன்னு தெரியாது. இப்போ எங்களோட யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் 10 மார்க்னா நான் 3 பேஜ் எழுதணும். அங்கெல்லாம் ரெக்குவயர்மெண்ட் கிடையாது. இங்க டு த பாயிண்ட் எழுதினா போதும். சரியா? ப்ராமிசரி நோட்னா என்ன? இது வேணா நாளைக்கு எடுக்கிறேன்டா, இப்போ நீங்க கிளம்புங்க. டிடி, கேஷ் டெபாசிட் ஃபார்ம், கேஷ் வித்ட்ராவல் நீங்க தான் கேட்கணும், அம்மாவுக்கு இல்லலாம் சொல்லக்கூடாது. ஓகே? யூ ஷுட் நோ டு டாக் டு ரைட் பீப்புள். கரெக்டான பீப்புள் கிட்ட பேச கத்துக்கணும் நீங்க. இந்த வம்படிக்குது தேவையில்லாம இது பண்றாங்க அவங்க கிட்டலாம் பேசக்கூடாது. அவாய்ட் தம். யூ ஷுட் டாக் ஒன்லி டு த ரைட் பீப்புள் அண்ட் யூ ஷுட் கெட் நாலேஜ் ஷேரிங்கா. பேசுறவங்க கிட்ட மட்டும் பேசுங்க. நம்மள சில பேர்லாம் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, தேவையில்லாம